சிம்பிளா, ஈஸியா 6 வகையான முறுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம தயிர் சாதம், டீ, காஃபி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல மினி தேன்குழல் முறுக்குலேருந்து ஆரம்பிச்சு, உருளைக்கிழங்குல 2 வகையான முறுக்கு, ராகி, அதுக்கப்புறம் அரிசி மாவுல பண்ண போறோம். அதுக்கப்புறமா நிலக்கடலை வச்சு ஒரு முறுக்கு, கொங்கு நாடு கிராமத்துல பண்ற கார்லிக் முறுக்கு, அதாவது பூண்டு முறுக்கு. இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டான அளவுகளோட பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப கடினமாவும் இருக்காது. அதே சமயம் சொத சொதன்னு இருக்காது. ஸோ முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது நிலக்கடலைய வச்சு ஒரு யூனிக்கான முறுக்குன்னு சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு உளுந்த மாவோ, பொட்டுக்கடலை மாவோ நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அரிசியை நம்ம ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எளிமையாக நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம். இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வறுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். இந்த தோல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த முறுக்கோட கலர் மாறும். ஸோ நீங்கள் தோலோடு போடுறதுனால ஓகே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது ஓமம் போடுறோம். இது பிடிக்கலைன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு பொடி, அப்படி இல்லைன்னா மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எள், நீங்கள் எந்த எள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கருப்பு, வெள்ளை, இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதுனால ஓகே. இப்போ நம்ம தோல் எடுத்துட்டோம். இதை முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு பியூரியாக அரைச்சிக்கணும். நல்லா ஃபைனாக இருக்கணும். இதில் கட்டியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. 2 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அவ்வளோதான். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு கட்டி இருந்ததுன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு நம்ம போடும்போது எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இதுக்கு அரிசி மாவு பிடிக்காது, அரிசி மாவு சாப்பிடாதவங்க திணை, கம்பு, ராகி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான். அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கடலை மாவு பைண்டிங்காக தான். இதுக்கு தேவையான உப்பு, கல்லுப்புனா நீங்கள் கரைச்சி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை கூட நீங்கள் கரைச்சி போட்டுக்கலாம். மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஓமம், எள், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது பட்டர். கிறிஸ்பினஸையும் கொடுக்கும், அதே சமயம் ரொம்ப கடினமான தன்மையை இது எடுத்துரும். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் பிடிக்கலன்னா நெய் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெய் கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஊற்றிடலாம். இப்போது அந்த வேர்க்கடலையோட அரைச்ச விழுதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல்ல இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறமா நல்ல டோ மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உடனே எடுத்தோன்னே எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஊற்ற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அளவு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்க முடியாத சமயத்தில் நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் ஊற்றலாம். ஹாட் வாட்டராக இருக்கட்டும், வார்ம் வாட்டர், இல்லை நார்மல் வாட்டர், எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். டோ ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்தீங்கன்னா முறுக்கு வந்து ஷேப் வந்து பிழிய வராது. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், இந்த டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இம்மீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் லம்ஸ் இருக்குது. இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். வரமாவு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த டோ வந்து நம்ம இங்கே பிடிச்சதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க, இல்லைனா மேலே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது செமி சாஃப்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். முள் முறுக்கு, பக்கோடா நல்லா வரும், ரிப்பன் பக்கோடா, அதுக்கப்புறம் தேன் குழல் ஷேப் நல்லா வரும். இப்போது நம்ம முறுக்கு குழல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் ஆயில் ஊற்றலாம், ஒரே 1 டீஸ்பூன். இது எதுக்காகனா மாவு உள்ளே போடும்போது ஒட்டாமல் வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை போட்டுட்டு
டைரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம். இல்லைன்னா நம்ம ஒரு பிளேட் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆயிலில் போடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து போக ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம தோசை கரண்டியோ ஃப்ரை பண்ணுற கரண்டியோ இருந்ததுன்னா அது மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்தும் கூட போடலாம். லார்ஜ் லெவலில் பண்ணும்போது காட்டன் கிளாத்தில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுடலாம். இல்லைனா ஏதாவது நான்ஸ்டிக் ஷீட் இருக்கும் அது மேலே கூட பிழிஞ்சு விடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மினி தேன் குழல் மாதிரி பிழிஞ்சிட்டு டைரெக்டாக அப்படியே போட்டு எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த நிலக்கடலை போட்டிருக்கிறதுனால மொறுமொறுப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ பேக்கிங் ஷீட்டோ இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஒரு 10-20 முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படி கூட பண்ணலாம். இந்த காகிதத்தை லைட்டாக எடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை அப்படின்னா தோசை கரண்டி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்திங்கனாலும் இது ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடுன்னு சொல்லுவேன். டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். ஆயிலோட சூடு பார்க்கணும். நீங்கள் ஏதாவது போடும்போது உடனே அது வந்து மேலே எலும்பி வரணும். அப்போ தான் கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாவே போதும், நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். ஆயில் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த முறுக்கில் இருந்து அந்த ஆயிலோட சத்தம் அடங்கும் போது நம்ம எடுத்துடலாம். ஸோ மீடியம் டு ஹை வந்து கரெக்டாக இருக்கும். போடும்போது ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் வந்து வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெயில் பிரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த முறுக்கு டபுள் ஃப்ரையும் பண்ணலாம். பாதி வேக்கட்டோடு எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுருந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பேட்சை போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது டபுள் ஃப்ரை எல்லாம் தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆயிலோட சத்தம் முதல்ல நம்ம போட்டதுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட வேணாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு இதுதான் நமக்கு தெரியும், ஆயில் சத்தம் அடங்கிறது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். பச்சை நிலக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அரைச்சும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து பூண்டு முறுக்கு, குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது மினி முறுக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக குட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கடலை மாவு போட மாட்டோம். அரிசி மாவும் உளுந்து மட்டும்தான் போடுவோம். இது வந்து 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. தீபாவளி, பொங்கல் எதுக்கு வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு கலரை நல்லா கொடுக்கும். இதுல ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் இதுவுமே இல்லை, கலர் எல்லாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சுக்கோங்க போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியமே இல்லை. ஸோ பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ பூண்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 4 இல்லைன்னா 5. இதை போட்டுட்டு நல்லா மைய அரைக்கணும். மைய அப்படின்னா ரொம்ப ஃபைனா அரைக்கணும். உப்பு போட்டு நீங்க அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா ஜீரகம், கருவேப்பிலை கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்படி கரகரப்பா அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சுக்கணும். இதுல பூண்டு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பட் பூண்டு மிளகாயோட ஃப்ளேவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்க மிளகாய் பொடி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா கூட நீங்க நார்மல் மிளகாய் கூட போட்டுக்கலாம். பட் அந்த நார்மல் மிளகாயில போடும்போது கொஞ்சம் கலர் வராது, காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நீங்க மிளகாயோட அளவை குறைச்சிக்கணும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஃபைனா இருக்கும். இப்போ அரிசி மாவு, இது நான் 2 கப் எடுக்க போறேன். நார்மல் அரிசி மாவு தான், கடையில கிடைக்கக்கூடியது, பச்சரிசி மாவு. இப்போ உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சளிச்சு எடுத்தா வந்து முறுக்கு வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது கொஞ்சம் தூசி குப்பை இருந்ததுன்னா முறுக்கு வந்து வெடிக்க பார்க்கும். ஸோ அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடலை மாவும் நம்ம போடுறது இல்ல. தேவைப்பட்டா நீங்க கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ நீங்க வந்து போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையை வந்து நம்ம அரைச்சு சளிச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம ஜவ்வரிசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி அரைச்சு அதையும் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெரைட்டின்னு சொல்லலாம். இதுக்கு ட்ரெடிஷ்னலாக இவ்வளோதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டர் போடுறோம். இதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த வரமிளகாய், இந்த பூண்டு பேஸ்ட். ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம். ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த டோ நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சிடணும், இல்லைன்னா வறண்டு போயிடும். ஸோ நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் ஸ்டார்ட் பண்ணி முறுக்கு போடுங்க. ஒரே அடியாக அதிகமாக போட்டுற வேணாம். 2 கப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 கப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன முறுக்குனா ஒரு 30 முறுக்குக்கு மேலே வரும். 30 இல்லைன்னா 40 முறுக்கு வரும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அதுலேயே தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு நம்ம பிழியும் போது கிராக் விடாமல் இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக தீபாவளிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வரமாவு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மில்லில் கொடுத்து அரிசியும் உளுந்தையும் அரைச்சிக்கணும். அரிசி உளுந்தையும் அரைச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற வைக்கக்கூடாது. உளுந்தை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கூட கொடுத்துடலாம். ஸோ லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறவங்க வந்து அப்படி பண்ணலாம். இந்த மாவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஸோ இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு பிழியும் போது ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக தீபாவளி டைமில் போடுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நெய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நான் மூடி வச்சிடறேன். இப்போ முறுக்கு மோல்டில் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக உள்ளதை மோல்டு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தடவி விட்டுக்கலாம். அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக பிழிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோல்டில் 5 கண்ணு மட்டும் விட்டுட்டு மீதிக்கு நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிழிய முடியும், சின்னதாக பிழிய முடியும். உங்களுக்கு இது மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே பிழிஞ்சுக்கலாம். இல்லைன்னா குட்டி குட்டி இது மாதிரி பூந்தி கரண்டி இருக்கும், அதுலேயும் நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, ஒரு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலெண்ணெய் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயில்ங்கிறது கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான். பட் டேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே வந்து இதில் வராது. இதனோட ஆயில் சத்து அடங்கணும்னு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ண விட்டுட்டே இருக்க வேணாம், கருகிடும். அதனால நம்ம போட்டோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2-3 நான் பிழிஞ்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பிழிஞ்சு காட்டுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குட்டி குட்டியா இல்லாம பெரிய முறுக்கு கூட பண்ணலாம். ஸ்டார் மோல்டா யூஸ் பண்ணியும் நீங்க ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது 2வது பேட்ச் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நான் சொன்ன மாதிரி முதல்ல சூடான எண்ணெயில போட்டுருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் டு ஹை தான் வைக்கணும். எந்த சுச்சுவேஷன்லயும் நீங்க லோல வச்சுக்க கூடாது. லோல வச்சீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், கிறிஸ்பியா இருக்காது. இன்னொன்று கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அது வந்து டபுள் ஃப்ரை மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கரண்டி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது, சீக்கிரமா எல்லாமே ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் கட்டர் இருக்கும். ஸோ அது மேல நம்ம அப்படியே வந்து சின்ன சின்னதா பிழிஞ்சு விட்டு, அதை அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, திணையில பண்ணலாம், வரகுல பண்ணலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான். ஊற வச்சுட்டு, காய வச்சுட்டு, அரைச்சிட்டு, நீங்க உளுந்த வறுத்துட்டு, அதோட சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துட்டு நீங்க பண்ணலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, கடைகள்ல பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க. ஸோ பேக்கிங் சோடா போடும்போது அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ நீங்க தேவைப்பட்டா அது ஒரு சின்ன டிப் சொல்றேன். நீங்க பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் மிளகாய் தூள் வேணான்னு நினச்சா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஈவன் வரமிளகாய் வேணான்னு நினச்சாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு மட்டுமே அரைச்சி நீங்கள் பண்ணலாம். பூண்டு போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அரைபட்டுரும். பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணணும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் பக்கோடா பண்ணுவாங்க. கார சேவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரிப்பன் பக்கோடா பண்ணும்போது நீங்கள் பூண்டில் தோல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதோடு சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து கறிவேப்பிலை ஃப்ளேவர்லாம் போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராகி முறுக்கு நல்லா மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான ராகி முறுக்கு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனேயும் சரி, தீபாவளி, சங்கராந்தி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லேயும் சரி, இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ராகியில் வந்து கால்சியம் அயன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்போவாவது ஒரு தடவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 மந்த் வரைக்குமே இது வந்து ஸ்டோரபிள்னு சொல்லலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது 1 கப் ராகி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப் இல்லைனா 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1/4 கப் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். கடலை மாவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அரிசி மாவு கூட ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் அரிசி மாவு ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அரிசி மாவையும் 1/4 கப் போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி கட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த முறுக்கு சொதன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எள்ளு, பெருங்காயம், ஓமம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம், ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் நெய் இல்லைனா பட்டர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ஆயில் கூட ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றலாம், வார்ம் வாட்டர் ஊற்றலாம், இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட ஊற்றி டோ மாதிரி ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கோல்டு வாட்டர் ஊற்றினா அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சாலும் அந்த முறுக்கு நல்லா தான் இருக்கும். ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது டோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது நம்ம புளியும் போதே உடஞ்சிரும். இன்கேஸ் அப்படி கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றிட்டு ஸ்ப்ரிங்கிள் திரும்ப பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துக்குங்க. அப்படியே இல்லைனா டைரெக்டாக திரும்ப தண்ணி ஊற்றி பிள்ளைய உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஷேப்பெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அது வறண்டு போகாமல் இருக்கணும் அந்த மாவு. அது நல்லா ஆயில் ஊற்றிட்டு நம்ம தேவையான உருளை ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முறுக்கு செய்யும்போது ஈஸியாக எடுத்து அப்படியே முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிடலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். மூடி வச்சுருங்க. ஸோ இப்போது தேன்குழல் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம். ஸ்டார் முறுக்கு மோல்டு உங்கள்கிட்ட எந்த ஷேப் இருக்கோ அதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் புளி எடுத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி டைரெக்டாகவும் பிழிஞ்சு விடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விடலாம். இல்லை பக்கோடா மோடு இருந்துன்னா அந்த ஷேப்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் ஆயில் தடவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம
தேவையான அளவில் பிழிஞ்சிக்கலாம். சின்னதாக வேணும்னாலும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் அது ஒட்டிக்கும், இல்லைனா ஃப்ரை பண்ணும்போது பிரிய ஆரம்பிக்கும். பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒட்டி விட்டுருங்க. இது மாதிரி இது மாதிரி கரண்டியிலேருந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம், இல்லைனா ஒரு பட்டர் ஷீட்லேயும் பிழிஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் எடுத்து. இப்போது நம்ம நல்ல சூடான எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல சூடான ஆயிலை தான் போடணும். லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா முறுக்கு பிரிஞ்சிடும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சுட்டு நம்ம அந்த ஆயில் சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த அளவுக்கு ஆயில் சத்தம் அடங்கினா மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த பபுள்ஸ் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த குக் ஆகாமல் இருந்தால் கூட அந்த பபுள்ஸ் வரும். ஸோ இந்த பபுள்ஸ் எல்லாம் நின்னதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. இப்போது கையிலையும் நம்ம எடுத்து போடலாம். ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு இது மாதிரி கையில் எடுத்தும் நீங்கள் போடலாம். ஸோ ரொம்ப பல்கான அமௌண்ட்டில் பண்ணுறவங்க நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த கரண்டியில் போட்டு பிழிய முடியாது. அப்படிங்கிற சமயத்தில் ஒரு பெரிய பட்டர் ஷீட் போட்டுருங்க, இல்லைனா ஒரு பெரிய காட்டன் கிளாத் போட்டுருங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை லைட்டாக வந்து எடுத்திங்கனாவே நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். ஒரு 100 முறுக்கு போடணும் அப்படிங்கிறவங்க பெரிய ஆயிலில் வச்சு டைரெக்டாகவும் நீங்கள் பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயே கடலை மாவு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ஒரு 2 கப் ராகி மாவுக்கு ஒரு 1/4 கப் உளுந்து மாவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி கூட பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் நம்ம 2வது பேட்சும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். இதில் வந்து ரொம்ப இதில் டம்ப் பண்ணக்கூடாது, நிறையா முறுக்கு நம்ம போடக்கூடாது. அளவாக 3, 4 இல்லைனா 5 முறுக்கு, சின்ன முறுக்காக இருந்தால் ஒரு 6 முறுக்கு நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணலாம். இதுலேயே நீங்கள் பக்கோடா, ஓமப்பொடி, அதுக்கப்புறமா முள்ளு முறுக்கு எல்லாமே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி தேன்குழல் முறுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக முறுன்னு ஒரு சின்ன தேன்குழல் முறுக்கு பண்ண போகிறோம். இது 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுவும் வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். உளுந்து மாவும் உங்களுக்கு கிடைக்கும், அதை 1/2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதோட கணக்கு என்னென்னா 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்து. நீங்கள் 1 கப் போட்டிங்கன்னா 1/4 கப் உளுந்து போட்டுக்கலாம். இது வந்து கட்டி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாவு அப்படின்னா சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதனால நீங்கள் அப்படியே போட்டால் அது வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரிசி அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், இதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு போடணும். நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட்டர் பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், பட்டர் அந்த மாவோடு சேரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நல்லா மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். நீங்கள் வந்து சுடு தண்ணியோ இல்லை கொதிக்கிற தண்ணி எது வேணாலும் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டு தான் வரும். நம்ம உளுந்து போட்டிருக்கிறதுனால எலாஸ்டிக் தன்மை வரும் இந்த மாவில். இதில் தண்ணி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் பால் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையும் போது அந்த முறுக்கு உடையாமல் வரும். ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா பிழியறதுக்கும் கஷ்டம், முறுக்கும் உடஞ்சி போயிடும் எண்ணெயில் போடும்போதும். இப்போது இதை ரெடி பண்ண உடனே நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். எப்போவுமே முறுக்கு மாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஃபர்மெண்டேஷன் ஆகும், அதாவது புளிக்க ஆரம்பிக்கும். அப்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ முதல்ல நான் ஏன் இப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஈஸியாக முறுக்குள்ளெல்லாம் போட வரும். இது மாதிரி உருளைகளாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம முறுக்கு பிழியும் போது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை.
இதை அப்படியே எடுத்து முறுக்குள்ளே போட்டு ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு காட்டன் கிளாத் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு மூடி போட்டோ கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மூடி வைக்காமல் விட்டுறாதீங்க, வறண்டு போயிடும் ரொம்ப. இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் தடவிட்டு முறுக்கு மாவு உள்ளே வச்சுட்டு எப்போ போல் முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இது மினி தேன்குழல் முறுக்கு. ஸோ பாருங்கள், இது மேலே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு தோசை கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து போட்டுடலாம். சின்ன சின்ன முறுக்கு பண்ணுறதுல என்ன ஒரு டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொன்றா வந்து பிழிஞ்சு விட்டுருக்க முடியாது. அதனால் முதல்ல பிழிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே எடுத்து போட்டுடலாம். இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து கையில் வச்சுட்டு எண்ணெய்கிட்ட அப்படியே தோசை கரண்டியை வச்சு எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு வந்து முறுக்கு நல்லா பிழிய வரும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னா டைரெக்டாக மினி முறுக்கை ஆயிலே கூட பிழிஞ்சு விடலாம். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் முறுக்கு பண்ணியிருப்பீங்க, மினி தேன்குழல் முறுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி பண்ணுறேன். இது வந்து பண்ணுறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய முறுக்கு கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு, சின்ன முறுக்குனா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூடாக தான் இருக்கணும். லோ மீடியமில் நீங்கள் வைக்கவே கூடாது. நல்ல சூடான சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே வந்து நீங்கள் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெயை தவிர. இது என்ன ஆகுனா ஆயில் சத்தம் அடங்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஆயில் சத்தம் அடங்கணும். ஸோ நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை திருப்பியோ போடணும். நீங்கள் இமீடியட்டாக ஆயிலில் போட்டோன்னே திருப்பி போட்டிங்கன்னா முறுக்கு வந்து உடஞ்சி அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நமக்கெல்லாம் முறுக்கு வெள்ளையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே அப்சர்வ் பண்ணிவிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதே வந்து உங்களுக்கு டைம் ஆக ஏன் அப்படி ப்ரௌன் ஆகுனா, ப்ரௌன் ஆனாலும் டேஸ்ட் மாறாது, புளிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம் உளுந்தெல்லாம் போடும்போது. மற்றபடி கலர் சேஞ்ச் ஆகிறதுனால பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறதே ரொம்ப நல்லது கூட. இதில் காரத்துக்கு நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பொட்டேட்டோ முறுக்கு. சிம்பிளான உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு உளுந்து மாவோ கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் நல்லா மொறுன்னு இருக்கும். 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் இதை பண்ணலாம். ஈஸியாக பண்ணிடலாம், எதையும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 1 கப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். லம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இது பியூரியாகவும் இருக்கலாம், தண்ணி மாதிரி இருக்கலாம், பேஸ்ட்டு மாதிரி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். இது 2 தான் இதில் முக்கியம். 2 கப் அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சலிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் ஏதாவது சின்ன சின்ன லம்ஸ் இருந்தது அப்படின்னா, தூசு இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு ஃப்ரை ஆகும்போது வெடிக்கும். அதனால தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக ரைஸை ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி கூட பண்ணலாம். ஸோ இப்போது எள்ளு போடுறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், ஓமம். நீங்கள் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை போடும்போது கொஞ்சம் பொடிச்சு தான் போடணும், இல்லைன்னா முறுக்குள்ளே சிக்க பார்க்கும். இப்போ மிளகுத்தூள், உப்பு போட்டிருக்கேன். மிளகுத்தூள் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன், இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயை இதில் வந்து ஊற்றி பிசையலாம். ஸோ முதல்ல அந்த உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். இதை வந்து வேக வைக்காமல் நீங்கள் அரைச்சிடாதீங்க. இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால இது க்ளூட்டன் டெவலப் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உளுந்து மாவு போடுற மாதிரியோ கடலை மாவு போடுற மாதிரி இதில் அந்த நல்ல கிறிஸ்பினஸ் வரும், முறுக்கு உடையாமல் வரும். ஸோ பாருங்கள், முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடலாம். இதுக்கு நல்ல சூடான தண்ணியோ வார்ம் வாட்டரோ தேவையில்லை, நார்மல் தண்ணியே போதும். இப்போ நான் பட்டர் போடுறேன். இதை முன்னாடியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன க்யூப் பட்டர் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம மாவு பிசையணும். இந்த மாவில் உங்களுக்கு வந்து கல்லுப்பும் போடலாம். கல்லுப்பு அப்படின்னு நீங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம். பெருங்காயம் அப்படி தான். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி போடுறவங்க நல்லா சூடான தண்ணியில் பெருங்காயத்தை கரைச்சி முன்னாடியே வச்சுருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரமிளகாய் காஷ்மீரி ரெட் சில்லியும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டோடு சேர்த்து அரைச்சும் இதில் நீங்கள் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த டோ ரெடியான உடனே நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா இது டோ புளிக்க ஆரம்பிச்சிடும், ஃபர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ முறுக்கு வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் மாறாது. ஸோ எந்த முறுக்குமே நீங்கள் பிழிஞ்சோடனே போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதை வந்து ட்ரை ஆக விடாமல் நான் மூடி வைக்கிறேன் கொஞ்ச நேரம். ஏன்னா நம்ம முறுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு எந்த முறுக்கு மோல்டு வேணும் எடுத்துக்கலாம். ஸ்டார் எடுத்துக்கலாம், தேன்குள்ளல் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம், இல்லைனா பக்கோடா முறுக்கு மோல்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலையும் பிழிஞ்சு விடலாம். இல்லைனா ஒரு பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அது மேலே பிழிஞ்சு வைக்கலாம், காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சு வைக்கலாம். இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணுற கரண்டியில் கொஞ்சம் ஆயில் மட்டும் தடவிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு டைரெக்டாக எடுத்தும் போடலாம். ஸோ இது மாதிரி முதல்ல க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரண்டியோட ஒட்டாமல் வரும். நீங்கள் பெரிய முறுக்கும் போடலாம், நம்ம சின்ன முறுக்கும் போடலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக ஆயிலில் உதிரியாக பிழிஞ்சு விட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு டைரெக்டாக அதை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல செக் பண்ணணும் ஆயிலோட ஹீட் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் போட்ட உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணலான்னு அர்த்தம். நல்லா சூடாக தான் இருக்கணும். என்ன லோ மீடியமில் வச்சிடாதீங்க. இதை போட்டதுக்கப்புறம் வேணால் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கிறத கொஞ்சம் மீடியம் கொண்டு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இது வந்து கரெக்டாக வெந்துருச்சான்னு நமக்கு தெரியும். நீங்கள் ஆயில் சத்தம் அடங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த முறுக்கோட உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அப்போ வந்து சொதன்னு ஆகிடும். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆயில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வந்து கடைகளில் டபுள் ஃப்ரை மெத்தட் கூட யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஸோ 2-3 செட்டு பொரிச்சதுக்கப்புறமா அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் அப்படி வந்து பண்ணதில்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ நம்ம முறுக்கு போடும்போது எப்போவுமே ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி அவசரமாக போடவும் கூடாது. அப்படி போடும்போது முறுக்கு உடைய பார்க்கும். முறுக்கு நீங்கள் ஷேப் பண்ணும்போது எட்ஜஸை வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு ஆயிலில் போடும்போது பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆயில் சத்தம் உங்களுக்கு தெரியும். எல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ பாருங்கள் நல்லா ஒயிட்டாக பர்ஃபெக்டாக நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால நீங்கள் என்ன ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கலாம். இது வந்து நம்ம உளுந்து மாதிரியே தான் இது செயல்படும். ஸோ அப்போது நல்லா மொறுன்னு இருக்கும். அதே சமயம் ரொம்ப கடினமாகாது. இதுக்கப்புறம் ராகியில் உருளைக்கிழங்கு முறுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி தேன்குழல் முறுக்கு மாதிரியே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சங்கராந்தி, பொங்கல், தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். இதில் கட்டியெல்லாம் எதுவும் வரக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். இப்போது 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிசி மாவெல்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி முறுக்கு உடையாது. ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்குல அந்த க்ளூட்டன் இருக்கும். அதாவது பைண்டிங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து உருளைக்கிழங்குக்கு இருக்குது. இப்போ கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும்.
இதில் எள்ளு போட்டுக்கலாம், ஓமம், மிளகு காரத்துக்கு, அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகு பிடிக்கலன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பட்டர் ஒரு சின்ன க்யூப் போட்டிருக்கேன். இது வந்து சால்டட் பட்டர் தான், நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட போட்டுக்கலாம். இந்த ஒரு க்யூப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு, அந்த அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுரும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உடனே தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அளவு தெரியாது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு, அதாவது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு பர்ஃபெக்டான சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றிடாதீங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். இம்மீடியட்டாக நம்ம முறுக்கு வந்து பிழிய ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கோட கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணும். இப்போது முறுக்கு குழாயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முறுக்கு மாவு வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாகவும் பிழியலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் மேலே ஷேப் பண்ணிட்டும் பிழியலாம். இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு 4-5 முறுக்கு பிழிஞ்சு வச்சிடலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தை வந்து விரித்து போட்டு அதில் முறுக்கு பிழிஞ்சிட்டு எடுத்து போடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கரண்டி இருக்கும், அதில் பிழிஞ்சு வச்சுட்டு கூட பண்ணலாம். இந்த ஷேப்பு தான் அவசியம் இல்லை. நீங்கள் இதிலையே ரிப்பன் பக்கோடா வரும், முள்ளு முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், மினி முறுக்கு கூட வரும். ஸோ நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை டைரெக்டாக ஆயிலில் போடணும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயிலாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டெண்ணெய் எலும்பி வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான சூடான இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த முறுக்கை போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ மீடியமில் கூட வச்சுக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஹை கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஆயில் சத்தம் அடங்கினோன்னே நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ஆயில் சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த பச்சை மாவு வேகும்போது தான் அந்த ஆயில் வந்து பபிள்ஸ் நிறைய வரும். அந்த சத்தம் அடங்கிடுச்சுனாவே பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ராகி மாவு அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ. நமக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரியெல்லாம் வராது. அதனால நம்ம பைண்டிங்காக ஒரு சிலதை ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து இதில் உளுந்து போடலாம். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த க்ளூட்டனை டெவலப் பண்ணும். ஸோ உளுந்து மாவு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அரைக்கும்போது ஒரு நல்ல க்ளூட்டன் டெவலப் ஆகும். இன்னொரு விஷயம், உருளைக்கிழங்கு போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம உளுந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மொறுமொறுன்னு வரும். அந்த ஷேப்பையும் நல்லா பிடிச்சி வச்சு வரும். இப்போ பாருங்கள், 99% வந்து அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. வேணும்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 month வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ராகிங்கிறது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 years ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட.